வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஐயன்கிட்டேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சுயமரியாதை பற்றி தான். நம்மள நிறைய பேர்த்துக்கு எல்லா திறமை இருந்தாலுமே வெளியில் போய் பேசுகிறதுக்கோ, இல்லை ஒரு விஷயத்தை செயல்படுத்தி காட்டுறதுக்கோ ஒரு தயக்கம், ஒரு கூச்சம் இருக்கும். அது நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை தான். ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சுயமரியாதையை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால தான் இந்த தாழ்வு மனப்பான்மை. எந்த இடத்துல சுயமரியாதையோட ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறதே வராது. இதுக்கு உதாரணம் நம்மளுடைய ஐயன் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஞானப்பழம், அதாவது மாம்பழத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்க அப்பா வைக்கிற டெஸ்ட்டில் நம்ம ஐயன் வெற்றி பெறார். ஆனால் விநாயகர் அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவையே சுற்றி அந்த ஞானப்பழத்தை வாங்கிடுறாரு. இவர் கரெக்டாக அந்த ரூல்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை ஜெயிச்சுட்டு கேட்கும் பொழுது அவருக்கு அந்த பழம் கிடைக்கல. அப்படிங்கும்போது அவர் அந்த இடத்துல யார் இருந்தாலும் இல்லைனாலும் எதிர்த்து போராடுறாரு. அதாவது நீங்கள் தான் பெரியவங்க தான் இந்த ரூல்ஸ் போட்டீங்க, இந்த ரூல்ஸ் படி நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ஏன் என்னை ஏமாத்துனீங்க? அப்படியே இருந்தாலும் நான் வந்ததுக்கப்புறம் தானே நீங்கள் கொடுத்துருக்கணும், எதுக்கு முதலே கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. இது ஒரு நியாயமான கேள்வி. அப்போ பெரியவங்க போட்ட ரூல்ஸை பெரியவங்களே மீறும் பொழுது அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் நம்ம குழந்தைங்களுக்கு வரணும், நமக்கும் வரணும். அந்த தட்டி கேட்குற தைரியம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் சுயமரியாதை. எந்த இடத்துல நம்மளுடைய செயலுக்கு ஒரு மரியாதை, மதிப்பு அளிக்கப்படவில்லையோ அந்த இடத்த நம்ம நிராகரிக்கிறது தான் நல்லது. நீங்கள் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய திறமையிலையும் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா தைரியமாக எந்த இடத்துலையா இருந்தாலும் தட்டி கேளுங்க, போராடுங்க. அது அந்த இடம் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக அதை விட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் உங்களை தேடி ஒரு நாள் வருவாங்கங்க. வராமல் போகவே மாட்டாங்க. நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, நிச்சயமாக உங்களை ஒரு நாள் தேடி வருவாங்க. நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். எல்லாருமே நம்பிக்கையோட உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு தைரியமாக வாழ்க்கையில் போராடுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரி பதிவுகள் பார்க்க எப்பவும் எங்களோட இணைஞ்சிருங்க. நன்றி.